ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 20 மார்ச் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீ மார்க்கெட்டோட எண்டில் இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி இன்றைக்கி 775.65 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 3.26%, ஃபைனலாக 23,002.15 க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராஃபாக பார்க்கும்போது ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து இன்னும் ஒன் சைடு ரேலி அண்டு செல்லிங்காக க்ளோஸ் வச்சுருக்குன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் அட்வான்ஸ்டுன்னு பார்க்கும்போது ஒரே ஸ்டாக்கு தான் வந்திருக்கு. டெக்லைன்னு பார்க்கும்போது 49 ஸ்டாக் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி 50யோட ஹெட் மேப் பார்க்கும்போது ஓஎன்ஜிசி மட்டும்தான் 1.55% பாசிட்டிவில் வந்துச்சு. மற்ற எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவில் தான் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் வார் நடக்கிறதுனால ஆயில் செக்டருக்கு தான் அதிக பாதிப்பாக இருக்குது. பெரும்பாலும் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே அதர் கண்ட்ரிலேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஓஎன்ஜிசின்றது சொந்தமாக அதுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனியே இருக்குது. அதனால் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓஎன்ஜிசிக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஃபாலோயிங் கூட ஓஎன்ஜிசி மட்டுமே பாசிட்டிவில் இருக்குது. ஏன்னா பிரச்சனையே ஆயில் செக்டருக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ், செல் சைடு பார்க்கும்போது ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் 6.71% மைனஸ்லையும், எட்டர்னல் 5.38% மைனஸ்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 5.11% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த 3 ஸ்டாக்கும் 5% எபோவ் டாப் லூஸராக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது இண்டெக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு வெயிட்டேஜ் எந்தெந்த ஸ்டாக் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி மட்டும்தான் இண்டெக்ஸ் பாசிட்டிவில் போகிறதுக்கு வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுவும் வெறும் 3.5 பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவில் போகிறதுக்கு வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. மற்ற எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ் வெயிட்டேஜ் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மட்டுமே 150 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக ஐசிஎஸ் பேங்க், எல்டி, இன்ஃபோசிஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா இது எல்லாமே நெகட்டிவ் வெயிட்டேஜ் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பாசிட்டிவ் வெயிட்டேஜுக்கு ஓஎன்ஜிசி மட்டும்தான் பாசிட்டிவ் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது வெறும் 3-4 பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அதனால தான் மார்க்கெட்டு பாசிட்டிவ் வரத்துக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் போயிடுச்சு நேற்று பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது எல்லா செக்டருமே நெகட்டிவில் தான் இருக்குது. இதில் குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டருமே 2% எபோவ் இறங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அதிகமாக இறங்கின செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் தான் 4.25% இருக்கிறதுலையே டாப் லூசர் செக்டராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐடிஏ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் பார்க்கும்போது இன்றைக்கும் எஃப்ஐஸு 7,558.2 க்ரோஸ் நெட் செல்லராக இருக்காங்க. டிஐ 3,868 க்ரோர் நெட் பையராக இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா எஃப்ஐஐ 7,558 க்ரோர் நெட் செல் பண்ணக்கல, டிஐ வெறும் 3,800 சம்திங் க்ரோர் தான் பை பண்ணியிருக்காங்க. இப்போ இது மிகப்பெரிய வித்தியாசம். எஃப்ஐஐஸ் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு சமமாகவும் அதை விட அதிகமாகவும் டிஐஸ் எப்போவுமே பை பண்ணுவாங்க. எஃப்ஐஐஸ் எந்த அளவுக்கு செல் பண்ணாங்களோ அதுக்கு சமமாகவும் அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் டிஐ பை பண்ணிட்டாங்களா மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆகிருக்காது. ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அல்லது இந்த இடத்துல டிஐஸோட பை பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட அமௌண்ட் இல்லையா, இல்லை இன்னும் மார்க்கெட்டு கீழே இறங்கும், இன்னும் ஃபாலோ ஆன வேட்டி அப்புறமா பை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு சந்தேகம் நமக்கே எழுது. இதே மாதிரி சந்தேகம் உங்களுக்கும் வந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸில் பார்க்கும்போது நேற்று ஃபாலோ ஆனதோட கண்டினியூவாக சேர்ந்து இன்றைக்கும் ஃபாலோ ஆகி தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 0.44% மைனஸ்லையும், நாஸ்டாக் 0.28% மைனஸ்லையும், S&P 500 0.27% மைனஸையும், ரசல் 2000 0.65% பாசிட்டிவ்லையும், கனடா 1.42% மைனஸ்லையும், மெக்சிகோ 0.88% மைனஸ்லையும், யூகே 2.35% மைனஸ்லையும், ஃப்ரான்ஸ் 2.03% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டு டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 இது மூணுமே 0.5% உள்ளதான் மைனஸாக இருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸும் யூகேவும் 2% எபோவ் மைனஸாக இருக்குது. இது மிகப்பெரிய மைனஸ். அதனால் ஒட்டுமொத்த வேர்ல்டு மார்க்கெட்டுமே இன்னும் பதட்டத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். இந்த இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு பெரிய பாசிட்டிவும் பெரிய நெகட்டிவும் கிடையாது. அதனால் இதை இன்றைக்கி நம்ம கவனிக்க தேவையில்லை. எப்பவுமே இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5% எபோவ் 5% பிலோ இருந்தால் தான் அதோட எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். 1% ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்துச்சுன்னா அதுக்கான பெரிய எஃபெக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்காது. அது நார்மல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நிஃப்டி எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் வெறும் 7% தான் ஓஏ உள்ளே வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 20% அதிகமாக தான் ஓஏ உள்ளே வருவாங்க. நேற்று வெறும் 7% தான் ஓஏ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா ட்ரேடர் உள்ளே வரத்துக்கே பயப்படுறாங்கன்னு சொல்லி இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்ரிடே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோவும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணி கூட பாருங்கள். 7% அப்படின்றது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். அடுத்து ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 10,013 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5,711 கான்ட்ராக்ட் ஓல்டு பொசிஷன் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 4,802 கான்ட்ராக்ட் ஃபியூச்சரில் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 7,80,764 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 1,86,326 கான்ட்ராக்ட் ஓல்டு பொசிஷன் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 5,94,438 கான்ட்ராக்ட் நியூ ஓயை கால் சைடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புட் சைடு 3,22,649 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4,74,015 கான்ட்ராக்ட் ஓல்டு பொசிஷன் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 1,50,366 கான்ட்ராக்ட் புட் சைடு ஷார்ட் கவரிங் தான் நடந்திருக்கு. இந்த புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால் சைடு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 லட்சம் பக்கமாக இருக்குது. ஆனால் புட் சைடு 1.5 லட்சம் கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது மிகப்பெரிய வித்தியாசம். கால் சைடு தான் ரேட்டர் அதிகமாக இருக்காங்க, புட் சைடு ரேட்டரே கிடையாது. ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு எல்லாருமே துண்டை காணும் துணியை காணும் சொல்லி வெளியே ஓடிட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு தான் 9% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வருவோம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டை பார்க்கும்போது 23,200 கால் ஆப்ஷனில் 36,803 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23,300 கால் ஆப்ஷனில் 57,415 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23,500 கால் ஆப்ஷனில் 45,230 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நீங்கள் புட் சைடு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 23,300 புட் ஆப்ஷனில் 1,479 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. அடுத்து 23,200 புட் ஆப்ஷனில் 5,364 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங் நடந்திருக்கு. அடுத்து 23,000 புட் ஆப்ஷனில் 15,829 கான்ட்ராக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 23,300 23,200 இது ரெண்டுலேயும் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு 23,000 புட் ஆப்ஷனில் 15,829 கான்ட்ராக்ட் நியூ ஓய் கிளியர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து ஒரு ஆர்டராக ஓவரால் பார்க்கும்போது கால் சைடு தான் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, புட் சைடு ஷார்ட் கவரிங் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்லேயும் கால் சைடு தான் ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐஐஸ் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்தெந்த செக்மெண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல எஃப்ஐஐஸோட டேட்டாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எஃப்ஐஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சர் மேலே ஏறுன்னு சொல்லிட்டு 698 கான்ட்ராக்ட் மட்டும்தான் லாங் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸ் இன்னும் கீழே தான் இறங்கும் அப்படின்னு சொல்லி 3,853 கான்ட்ராக்ட் ஷார்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது 61,780 கான்ட்ராக்ட் கால் லாங் எடுத்திருக்காங்க. அதுவே கால் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 1,10,073 கான்ட்ராக்ட் கால் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 48,293 கான்ட்ராக்ட் கால் பை பண்ணதோட கால் செல்லிங் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு கால் சைடு ரைட்டிங் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 44,466 கான்ட்ராக்ட் மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குன்னு சொல்லி புட் சைடு நேக்கடாக பை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 4,773 கான்ட்ராக்ட் மட்டுமே புட் சைடு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 39,693 கான்ட்ராக்ட் மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லி புட் சைடு நேக்கடாக பை பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லையும் பாருங்கள், மார்க்கெட்டு கீழே இறங்குன்னு சொல்லி 3,853 கான்ட்ராக்ட் அதிகமாக ஷார்ட் தான் வச்சுருக்காங்க. கால் சைடு பாருங்கள், 48,293 கான்ட்ராக்ட் ரைட்டிங் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் வார்த்தையை மாற்றி யூஸ் பண்ணுறதுனால கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. கால் சைடு செல்லிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், அதுக்கு இன்னொரு வார்த்தை கால் சைடு ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதே பெஸ்ட்டான வார்த்தை, அதனால் நீங்களும் அதேமாதிரி பழகிக்கோங்க. அடுத்து புட் சைடு பார்த்தீங்கன்னா 39,643 கான்ட்ராக்ட் நேக்கடாக புட் ஆப்ஷனாக பை பண்ணியிருக்காங்க. எப்போவுமே எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் புட் சைடும் ரைட்டராக இருப்பாங்க, கால் சைடும் ரைட்டராக இருப்பாங்க. எவ்ரிடே என்னோடய ப்ரீ மார்க்கெட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், எஃப்ஐஎஸ் வந்து ரெண்டு சைடுமே கால் சைடும் கால் ஸ்ப்ரெட் போடுவாங்க, புட் சைடும் புட் ஸ்ப்ரெட் போடுவாங்க. இதுதான் எவ்ரிடே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து நேக்கடாக புட் ஆப்ஷனை பை பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல
மார்க்கெட் இன்னும் பெருசாக கீழே இறங்கும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, குளோபல் இண்டெக்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, எஃப்ஐஸ் செல் பண்ணதை விட டிஐஸ் பை பண்ணது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருக்குது. இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு தான். ஏன்னா டிஐஸ் எதிர்த்து அதிகமான அமௌண்ட்டு வாங்கிறதுக்கு அவங்க முன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் 2 சைக்காலஜி இருக்குது. ஒன்று, மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கின வேட்டி நம்ம இன்னும் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஐஸ் வெயிட் பண்ணுறாங்கன்னு கூட அதுக்கு அர்த்தமாகும். அடுத்து, எஃப்ஐஎஸ் டேட்டாவை பார்க்கும்போது அவங்க ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்லேயும் ஷார்ட் தான் அதிகமாக வச்சுருக்காங்க, கால் சைடு ரைட்டிங் அதிகமாக வச்சுருக்காங்க, புட் சைடு பையிங் அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போ எஃப்ஐஎஸோட டேட்டாவிலேருந்து அவங்க மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கணும் தான் நினைக்கிறாங்க. இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கான மார்க்கெட்டு செல் சைடு தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த டேட்டாவிலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். சரிங்களா? ஒரு கேப் டவுன் புல்லிஷாக மாறலாம், அல்லது ஒரு கேப் அப் வச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கலாம். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். அதனால் நீங்கள் கவனமாக ட்ரேடிங்கை பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை இன்றைக்கான ப்ரிடிக்ஷனாவோ ட்ரேடிங்கான டிப்ஸாவோ கிரியேட் பண்ணல. நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாரி நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றி கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் வளர்ச்சிக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஒரு லைக் பண்ணும்போது அந்த இடத்துல ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கலாம். அப்படி ஹைப் கொடுக்கும்போது நீங்கள் என்னோடய சேனல் வளர்ச்சிக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி அது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.